உனக்காக பொருந்தேனே எனதழகா. அபி, என்னடி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா என்ன? ஆமா அஞ்சலி. அபி, என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி பேசுற? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? எல்லாம் என் விருப்பப்படியா நடக்குது. சரிடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏன் அபி, என்னடி இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ, உன்கிட்ட சொல்லாம அம்மா அப்பா இப்படி அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனால இப்படி சொல்றியா? நீ தானே அபி அடிக்கடி சொல்லுவேன், அம்மா அப்பா நமக்கு எது பண்ணாலும் அது நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் என்ன? எனக்கு புரியுது அபி உன் நிலைமை என்னன்னு. இப்படி திடீர்னு 1 வீக்கில் மேரேஜ்னு சொன்னால் யாரால தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த பொறுக்கி ராஸ்கல் மருதுனால வந்தது. நீ எதுவும் கவலைப்படாத அபி, சரியா? அது மட்டும் இல்லை, அன்பு மாமாவும் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவர் ரொம்ப நல்லவர்னு. அதனால் உங்கள் 2 பேர் ஜோடி பொருத்தமும் நல்லா தான் இருக்கும். நீ எதை நினச்சி பயப்படாத, சரியா? எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்டி. ஐயோ, நான் வேற ஒருத்தி வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க பாரு. ஏ அபி, தம்மு கிளவியும் சின்ன பொண்ணு அக்காவும் வந்திருக்காங்கடி. உனக்கு மேரேஜ்க்கு நகை ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக தான். ஓ, என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? சரிடி, நீ ஐ திங்க் உனக்கும் அன்பு மாமாக்கும் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால ஷாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அபி, எல்லாமே சரியா போயிடும், சரியா? சரிடி, உன்னை எல்லாரும் கீழே வர சொன்னாங்கன்னு இப்போ. அட, அபியே வந்துட்டா. ஏத்தி அபி, வாட்டி எப்படி இருக்காவோ? அபி, நல்லா இருக்கியாத்தா? ஏத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. இன்னும் 4-5 நாள்ல உனக்கும் என் பிள்ளை அன்புக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் நீ என் வீட்டு மருமவளா, என் பேத்தியா என் வீட்லயே இருக்கலாமாக்கும். அம்மாச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க அம்மாச்சி? ஏத்தா, ஆனா ரொம்ப நல்லா இருக்கத்தா. அம்மா, எங்கத்தா கிளம்பிட்டாவோ? அத்தை, அது அவ ஆஃபீஸ் கிளம்பிட்டா அத்தை. அவ ஆதி கம்பெனில தானே ஒர்க் பண்றா, அதான் அவ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. என்ன லட்சுமி சொல்றாவோ? ஆபீஸ் போறாளா? அவ எதுக்கு இனிமே ஆபீஸ் போகணும்? அதான் அவளுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, போறவே என்ன? இல்லம்மாச்சி, அது வேலையெல்லாம் கொஞ்சம் நிறைய பெண்டிங்ல இருக்கு, அதை நான் தான் முடிக்கணும், அதான். அட, என்னத்தான் நீ இன்னும் 4-5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆபீஸ் போனா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. உன் வேலையை யாராச்சும் விட்டு பாத்துக்க சொல்லிட்டு நீ வேலையை விட்டுறதா. இந்த ஆரம்பிச்சுலே மாமியார் கழுவி அதானே பார்த்தேன். எல்லாம் நல்லாதான் இருக்குது. இந்த மாமியாருங்கிற போஸ்ட் கிடைச்சோம் உடனே இது பவர் எல்லாம் காட்ட ஆரம்பிக்குது. இதுக்கு எப்ப என்னத்த பேசிட்டு இருக்காவோ, அதான் அப்படி சொல்லுது இல்லத்த. ஆபீஸ்ல அம்புட்டு வேலை இருக்குன்னு. அது மட்டும் இல்லத்த, நம்ம நினைச்ச போதெல்லாம் வேலையை விட்டுட்டு வரதுக்கு இது ஒன்றும் வயக்காட்டு வேலை கிடையாதாக்கும். இது ஆபீஸ் வேலை. அதனால அபி ஆபீஸ்ல போயிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்டே வரட்டுமாக்கும். ஆமாம்மா, சின்ன பொண்ணு சொல்கிறதும் சரிதானம்மா. அபியை நம்பி நிறையா வேலை கொடுத்துருப்பாங்களே, அதை அவள் தானே முடிக்கணும். அதனால அவள் ஆஃபீஸ் போயிட்டு வரட்டுமா? எத்தா மீனாட்சி, என்னத்தான் இப்படி நீயும் சொல்லிட்டு இருக்காவோ? எத்தா, எனக்கு 4 நல்லா இருக்கு, கல்யாணத்துக்கு புடவை சட்டையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனாக்கும். நீ என்னடானா அபி அப்படி ஆஃபீஸில் கிளம்பி இப்போ சொல்லிட்டு இருக்காவோ? ஐயோ அத்தை, இப்போ என்னத்த உங்களுக்கு? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, புடவை சட்டையெல்லாம் எடுக்கணும், அப்படி தானே? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அபி ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? ஏம்மா, ஆமாம்மா, சின்ன பொண்ணு சொல்கிறதும் சரிதானம்மா. அபி ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே ஈவினிங்கே எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், சரியா? ஆமாத்த, அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவினிங்கில் வெயில் இருக்காது பாருங்கள். அதனால் நம்மளும் சாவகாசமாக பொறுமையாக எடுத்துகிட்டு வரலான்ட்ட. அதனால அபி ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே ஈவினிங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்ட, சரியா? என்னம்மா போங்க, எல்லாரும் சொல்கிறீங்க. சரி, அப்போ சாயந்தரமே போகலாம். அட, ஆதி தம்பி, வாங்க தம்பி, எப்படி இருக்காவோ? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோயா. என்னையா வேலைக்கு கிளம்பிட்டியாக்கும்? ஆமா பாட்டி. அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. அதி, எங்க அதி கிளம்பிட்டேன்? அபி கிளம்பி ரெடியா காப்பாரு, அவளையும் கூட்டிட்டு போ. இல்லம்மா, அது அட என்ன ஆதி தம்பி, அபி உங்க ஆஃபீஸ்ல தானே வேலை பார்க்குறா, போறவே என்ன? நீங்களே கூட்டிட்டு போனா என்ன வாக்கும்? என்ன அது தம்பி இப்படி யோசிச்சுட்டு இருக்காவோ? நீங்க தானே டெய்லி அபி ஆஃபீஸ் கூட்டிட்டு போவீங்களா, போறவே என்ன? சரி, நான் கார்ல இருக்கேன், வர சொல்லுங்க. என் முகத்தை உங்களுக்கு பார்க்க கூட பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதி மாமா. யாட்டி அபி, உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகலையாக்கும். யாட்டி என்னடி இப்படி மாசம் நின்றுட்டு இருக்காவோ? சட்டு கிளம்பிடி. அபி, அபி என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா, சரி நான் கிளம்புறேன். ஏன் ஆதி மாமா உங்களுக்கு பிடிக்கல? நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்காதா? நான் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேனா இவ்வளோ நாளும்? அபி, இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக விரும்புறது ஒன்றைதான் அபி, ஒன்றை மட்டும்தான். எனக்கு ஒன்றை மட்டும்தான் அபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நான் வாயை திறந்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அபி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆதி மாமா, அபி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல அபி. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு. அப்போ இவ்வளோ நாள் உங்க கண்ணில் நான் பார்த்த காதல் எனக்கானது இல்லையா ஆதி மாமா? ஆனால் ஏன் எனக்கு மட்டும் உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும் இருக்கீங்க?
என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் அப்படி இருக்க. உன்னை மறந்துட்டு என்னால சத்தியமா வாழ முடியாதுடி. ஆனா என்ன பண்றது, எல்லாம் நம்ம விதி. ஐயோ, கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசாம இருக்கவே என்னால முடியலையே. காலம் ஃபுல்லா அவரை மறந்துட்டு என்னால எப்படி வாழ முடியும்? கடவுளே, என்னை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துற? உன் ஃபேஸை பார்க்கவே என்னால் சத்தியமா முடியலடி. என்னால் இந்த கொஞ்ச நேரத்தையே உன்கிட்ட பேசாம பார்க்காம கடக்க முடியல. என் வாழ்க்கை ஃபுல்லா எப்படி உன்னை மறந்துட்டு இருக்க போறேன்னு சத்தியமா தெரியல அபி. ஆஃபீஸ் வந்துட்டு ஹாய்டா ராக்கி, குட் மார்னிங்டா. என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை பிரியா, என் குல்ஃபியை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதா, அதான் நான் ஒரே சோகமாக இருக்கேன். குல்ஃபியா? யாரடா சொல்ற? என்ன பிரியா, அதுக்குள்ளே மறந்துட்டியா? அதான் என் குல்ஃபி சோனியா, அவ்வளோதான் சொல்கிறேன். டே ராக்கி, அவ உனக்கு அக்காடா. அவளுக்கு உன்னை விட வயசு கூடடா. எதுக்குடா போய் அவ பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க? உனக்கு இருக்க பர்சனாலிட்டிக்கும் அழகுக்கும் எத்தனை பொண்ணுங்கடா இருப்பாங்க. எதுக்குடா போய் இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? என்ன பிரியா சொல்ற? அக்காவா? என்னை விட வயசு கூடயா? ஆனா என் குல்ஃபியை பார்த்தா அப்படி தெரியலையே. அது சரி. அடே பைத்தியமே, சோனியாவும் நம்ம ஆதி சாரும் ஃப்ரெண்ட்ஸ்டா. அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். ஸோ 2 பேருக்கும் ஏஜ் ஒன்னா தானே இருக்கும். டே ராக்கி, என்னடா சவுண்டு? சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சுக்கலாம், நெஞ்சு கிழிஞ்சிடுச்சு எங்க முறையிடலாம். டேய் ராக்கி, இப்போ எதுக்கு நீ காலையிலே இப்படி உளறிட்டு கிடக்குற? டேய், என்னடாச்சு உனக்கு? எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அதான் பாட்டு பாடி என் சோகத்தை தீர்த்திட்டு இருக்கேன். என்னது, லவ் ஃபெயிலியரா? டேய் ராக்கி, என்னடா உளறிட்டு இருக்க? என்னடாச்சு உனக்கு? இப்போ நீ தானே சொன்ன என் குல்ஃபி என்னை விட வயசு கூடன்னு. அப்புறம் எப்படி அவளை நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும்? அப்போ அதுக்கு பேர் லவ் ஃபெயிலியர் தானே. என் காதல் தோத்து போச்சு. கொஞ்சம் பொறு, நான் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன பாட்டு பாடலாம்? இந்த பொண்ணுங்களே இப்படி தான் தெரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு புரிஞ்சு போச்சிடா. டேய் ராக்கி, இப்போ எதுக்குடா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? ஏதோ நீ பல வருஷம் லவ் பண்ணி அது என்னமோ ஃபெயிலியரா போன மாதிரி ரொம்ப அப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. போதும் பிரியா, போதும். என் வலி உனக்கு சிரிப்பா இருக்கா? சே, நீ இவ்வளோ கல் நெஞ்சக்காரியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் போய் அங்கே போய் ஓரமாக நின்று போய் ஃபீல் பண்ணுறேன். டேய் ராக்கி, என்னடா ஃபீல் பண்ண போறியா? அச்சோ, உனக்கு பிடிக்குமேனு எனக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். சரி விடு, நானே எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். என்னது பிரியாணியா? ஏய், என்னடி சொல்ற? எங்கடி வச்சிருக்க? டேய் ராக்கி, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு நான் ஃபீல் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்போ என்னடா பிரியாணின்னு சொன்னோன்னே பல்ல கட்டிக்கிட்டு வர? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? குல்ஃபி இல்லைன்னா ஒரு குச்சி ஐஸ்ன்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அடப்பாவி, அது சரி. ஹாய் गाइस, இங்க தான் இருக்கீங்களா நீங்க? பூஜா, என்னடி இது? எதுக்கடி இப்ப நீ தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்க? வேற என்ன விஷயம்? நீ பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் இந்த குண்டு இப்படி தலை தெறிக்க ஓடி வந்திருக்கும். என்ன குண்டு, சரிதானே? என்னது, பிரியாணியா? அடி பாவி பூஜா, அப்ப ராக்கி சொன்னது உண்மைதானா? நீ பிரியாணிக்காக தான் இப்படி ஓடி வந்தியா என்ன? ஐயோ இல்ல பிரியா, நான் சொல்ல வந்தது வேற விஷயம். எல்லாம் இந்த நெட்டக்கோக்கு இடையில பூந்து கெடுத்துட்டான். பிரியா, பிரியாணில என்னோட பங்கு எனக்கு வந்தாகணும், இப்பவே சொல்லிட்டேன். ஏ குண்டு, என்னடி சொல்ற? வேற விஷயமா? அப்படி என்ன விஷயம்? அதுவும் நீ இப்படி தலை தெறிக்க ஓடி வர அளவுக்கு? ஐயோ பூஜா, சரிடி, உன் பங்கு உனக்கு வந்து சேரும்டி. வேற என்ன விஷயம்டி? எதை சொல்றதுக்காகடி இப்படி நீ தலை தெறிக்க ஓடி வந்த? சொல்றேன் காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அபி இருக்கால, அவ டெய்லியும் ஆதி சார் கூட தான் ஆபீஸ் வரா, தெரியுமா? ஏ குண்டு, என்னடி சொல்ற? ஆதி சார் கூட அபி டெய்லி ஆபீஸ் வராளா? அட ஆமாண்டா குண்டு, இதுக்கு முன்னாடி நான் 2-3 டைம்ஸ் பார்த்துருக்கேன். அப்போலாம் அபிக்கிட்ட கேட்டப்போ அவ ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டா. ஆனா இன்னைக்கு கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாடா. இன்னைக்கு அவ ஆதி சார் கார்லேருந்து இறங்குறத என் 2 கண்ணால நான் பார்த்தேன், தெரியுமா? ஏ குண்டு, சரியா பாத்தியா? அது அபிதானா? அவ வந்தது ஆதிசார் கார் தானா? நீ பட்டுக்கு வேற யாரையோ பார்த்துட்டு ஒன்னும் உளரலையே. டேய் நெட்டுக்கோக்கு, உன் மேல சத்தியமா சொல்றேன்டா, அது அபிதான்டா. அவ வந்து இறங்குனது ஆதிசார் கார் தான்டா. கே பிரியா, பாத்தியா? நான் அப்பவே சொன்னல உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு. இன்னைக்கு பாரு, கார்ல கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏ பிரியா, என்னடி நீ இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க? உன் ஃபேஸ்ல ஒரு சின்ன ஷாக்க கூட காணோம்.
ஹே குண்டு, நீ ஒன்று வாட்ச் பண்ணியா எவ்வளோ நாள்? நம்ம எப்போல்லாம் ஆதி சார் அபியை பற்றி பேசினாலும் இந்த பிரியா பெருசாக கண்டுக்கவே மாட்டான். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரை பற்றி இவளுக்கு வேறு என்னமோ தெரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். இவ அதை நம்மக்கிட்ட மறைக்கிறான். டேய் முட்டமலி, ஆமாண்டா இப்போதாண்டா எனக்கும் இந்த பிரியா மேலே டவுட் வருது. பிரியா எங்ககிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லையே, நான் எதையும் மறைக்கலையே. ஏ குண்டு, நம்பாத, இவ கன்ஃபார்மாக எதையும் மறைக்கிறா. ஹே பிரியா, ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ, என்ன இவங்க 2 பேரும் இன்னைக்கு நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கே. பேசாம அவங்க 2 பேர் ரிலேட்டிவ்ங்கிறத இவங்க கிட்ட சொல்லிடலாம். ஐயோ, இப்போ என்ன உங்களுக்கு? சரி சொல்கிறேன். அது என்னவும் அபியும் ரிலேட்டிவ்ஸ். அது என்னோட மாமா பொண்ணு தான் அபி. என்னது மாமா பொண்ணா? ஆமா. அடி பாவி, எவ்வளோ பெரிய உண்மையை நீ எங்ககிட்டேருந்து நாசுக்கா மறைச்சிருக்க. அடியே, உங்ககிட்டயாடி நாங்கள் ஒரு தடவையும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில எங்க 2 பேரும் நீ காமெடி பீஸ் ஆக்கிட்டல்ல. சரியா சொன்னடா ராக்கி. ஏ பிரியா, நீ இருக்கியே. அடியே, அவங்க 2 பேர் ரிலேட்டிவ்ஸ்னு எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடி. ஏ பூஜா, இல்லடி, அபி தாண்டி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தாண்டி சொல்லலை. சாரிடி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி பூரின்னு இது மட்டும் தான் மறைச்சிருக்கேன், இல்லை வேற ஏதாச்சும் இருக்கா? இருந்துச்சுன்னா ஒரே தடியாக சொல்லிடு மாத்தா. நீ ஒரு நாள் ஒன்றா சொன்னா இந்த சின்ன நெஞ்சு தாங்காதுமா. இல்லை அவ்வளோதான். சரி, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போய் பார்க்குறேன். ஏ குண்டு, பிரியா இப்படி தளத்திற்கே ஓடுறத பார்த்தா வேற எதையும் நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரி உனக்கு தோணலை? தோணலையாவா? தோணுது. இவளுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுவும் என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம். அபி, சொல்லு பிரியா. ஏ அபி, என்னடி நாங்க கேள்விப்பட்டது உண்மையா என்ன? என்ன நீ வேலையை ரிசைன் பண்ண போறியா? பேப்பர் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா பூஜா. அபி, என்னாச்சு அபி? நீ வேலையை ரிசைன் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இல்லை, அது இன்னும் எனக்கு 4 daysல மேரேஜ். அதான். என்ன இவ சொல்கிறா? இன்னும் 4 daysல மேரேஜா? அப்போது அது எனக்கும் இவளுக்கும் மேரேஜா? ஆனால் கிருஷ்ணா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒன்றுமே புரியலையே. என்னது மேரேஜா? ஏ அபி, என்னடி ஷாக்கு மேலே ஷாக்கா நீ பாட்டு கொடுத்துட்டே இருக்க? ஆமாம் பூஜா, மேரேஜ் தான். சரி அபி, மேரேஜ் ஓகே. என்ன திடீர்னு மேரேஜ்? மாப்பிள்ளை யாரு? அது மாப்பிள்ளை அம்மாவோட தம்பி அன்பு. என்னது, அம்மாவோட தம்பிக்கும் இவளுக்கும் கல்யாணமா? அப்போ அதிசாருக்கும் இவளுக்கும் இடையில எதுவுமே இல்லையா? நாங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தோமா என்ன? ஏ அபி, என்ன சொல்ற நீ? உங்க அம்மா தம்பிக்கும் உனக்கும் மேரேஜா? ஆமாம் பிரியா. ப்ளீஸ் உங்க 2 பேர்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன். தயவு செஞ்சு என் மேரேஜ் பற்றி இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்னது, இதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி எதுவும் கேட்காதீங்களா? ஏன் அபி, என்னடி நீ இவ்வளோ ஹாப்பியான விஷயத்த இவ்வளோ சேடாக சொல்லிட்டு இருக்க நீ? அதெல்லாம் முடியாது. நீ எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா மேரேஜ்க்கு ட்ரீட் வை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ, என்ன அபி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? ஐயோ, என்னதான் நடக்குது? ஒன்றுமே புரியலையே. இவ ஃபேஸ் வேற சரியில்லை. இவ வேற அவங்க அம்மா தம்பிக்கும் இவளுக்கும் மேரேஜ்னு சொல்கிறா. ஐயோ, ஒன்றுமே புரியலை. ஃபஸ்ட்டு கிருஷ்ணா கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும். இது எதுவும் தெரியாமல் பூஜா வேற இவளை கலாய்ச்சிட்டு இருக்காளே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பூஜா ப்ளீஸ் பூஜா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. முடியாது. நம்ம கேங்கில் உனக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆக போகுது. அது எப்படி நாங்கள் சும்மா விடுவோம்? என்னடி பிரியா, அப்படி தானே? ஐயோ, இவ வேற ஒருத்தி. ஏ பூஜா, அவதான் சொல்கிறல்ல, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ ஆமாம், நான் வேற ஒர்க்கை பாதிலே வச்சுட்டு வந்தேன். சரி, நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். பை கேர்ள்ஸ். அபி, எனி ப்ராப்ளம் அபி? இல்லை, திடீர்னு மேரேஜ்க்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, அதான் கேட்குறேன் அபி. நத்திங் பிரியா. இவ நத்திங்னு சொல்கிறதுலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பேசாமல் கிருஷ்ணா கிட்டே ஃபஸ்ட்டு சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க சொல்லுவோம். ஏண்டி, ஏன் என் வாழ்க்கையில வந்த? எதுவுமே வேணான்னு ஒதுங்கி தானடி இருந்தேன். ஏண்டி என் வாழ்க்கையில வந்த? இன்னைக்கு உன்னை மறக்கவும் முடியாம உன் கூட சேர்ந்து வாழவும் வழி இல்லாம தவிக்கிறேன்டி. என்னால சத்தியமா முடியல. ஒரு பக்கம் எனக்காக என் மனசு நீ வேணும்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் மற்றவங்களுக்காக என் மனசு நீ வேண்டான்னு சொல்லுது. நான் என்ன தாண்டி பண்ணட்டும்? ஒரு நொடியும் உன்னை நினைக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன் அபி. கடவுளே, எதுக்காக என் கண்ணில் அவளை காட்டினேன்?
எதுக்காக இப்போ அவளை என்னை விட்டு நிரந்தரமா பிரிய வச்சிருக்க? கடவுளே, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? அவளை காதலிச்சதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலையே. டேய் மச்சான் ஆதி, டேய் என்னடா நடக்குதுங்க? ஹா, என்ன கிருஷ்ணா, என்னாச்சு? என்னது, என்ன ஆச்சா? டே ஆதி, என்னடா நடக்குதுங்க? என்னடா பிரியா கால் பண்ணி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏதோ அபிக்கும் அவங்க அம்மா தம்பிக்கும் கல்யாணம் அப்படி இப்படின்னு. ஆமா கிருஷ்ணா. டே ஆதி, என்னடா சொல்ற? டே என்னடா நீ ஆமான்னு சொல்ற? டே எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஆதி. எல்லாமே முடிஞ்சு போயிட்டுடா கிருஷ்ணா, முடிஞ்சு போயிட்டு. டே மச்சான், என்னடா சொல்ற நீ? ஆமா கிருஷ்ணா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான்டா. அபிக்கும் அவங்க மாமா அன்புக்கும் இன்னும் 4 நாள்ல கல்யாணம்டா. டே ஆதி, என்னடா நீ இப்படி சொல்ற? டே நீ அபிய லவ் பண்றலடா? ஆமா ஆமா ஆமாண்டா, நான் அவளை மட்டும் தான்டா லவ் பண்றேன். ஆனா என்னடா பண்றது கிருஷ்ணா, எல்லாமே என் கைய மீறி போயிட்டேடா. இனிமே என் அபி எனக்கு இல்ல கிருஷ்ணா. டே மச்சான், என்னடா இப்படி சொல்ற? டே எனக்கே தெரியும்டா நீ அபி மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கன்னு. என்ன மச்சான் நீயே இப்படி மனசை விட்டு பேசுற? என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? என் சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லார்கிட்டையும் போயிட்டு அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க சொல்றியா? இல்ல மச்சான், ஏற்கனவே அவளுக்கு கல்யாண ஏற்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு தாண்டா எங்க அத்தையும் மாமாவும் இங்க ஊருக்கே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினது கூட அபிக்கு கூட தெரியாதுடா. அவளுக்குமே இது ஷாக்கு தான்டா. டே மச்சான், என்னடா சொல்ற? ஆனா இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்றதுக்கு மோட்டிவ் என்னடா? வேற என்ன மச்சான், அந்த மருந்துனால தான்டா. அவன் திரும்பவும் அத்தை மாமா கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பான் போலடா. அதனாலதான் அவங்க பயந்துகிட்டு அபிக்கு கல்யாண ஏற்பாட்டை அவசர அவசரமா பண்றாங்க மச்சான். சரி மச்சான், எல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா நீ எந்த அளவுக்கு அபிய விரும்புறன்னு எனக்கு மட்டும்தான் மச்சான் தெரியும். மச்சான் எல்லாத்தையும் விடுறான். நம்ம இன்னைக்கு போய் உங்க வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் நீ அபிய விரும்புற, கல்யாணம் பண்ற, ஆசைப்படுறன்னு போய் பேசலாம் மச்சான். வா மச்சான் போலாம். இல்ல மச்சான், எல்லாமே நம்ம கைய மீறி போயிட்டு மச்சான். இன்னும் 4 நாள்ல அபிக்கும் அன்புக்கும் கல்யாணம்டா. இந்த நேரத்துல நான் போய் அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றது எந்த வகையிலுமே நல்லா இருக்காதுடா. அதோட என் ஒருத்த சந்தோஷத்துக்காக எல்லாரோட சந்தோஷத்தையும் அழிக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல மச்சான். ப்ளீஸ்டா, என்ன விட்டுருடா. மச்சான் அதுக்காக எப்படிடா அபி இல்லாம உன்னால இருக்க முடியுமா மச்சான்? சத்தியமா என்னால முடியாது மச்சான். அபி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. சத்தியமா சொல்ற மச்சான், ஒரு நொடியும் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன்டா. என்னால முடியல மச்சான். என் அபியை என்னால நினைக்காமலும் இருக்க முடியல. அதே டைம் அவளை வேறொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க மச்சான். டே மச்சான், என்னடா நீ இந்த அளவுக்கு காதலை வச்சுட்டு எப்படிடா அவ இல்லாம உன்னால வாழ முடியும்? சத்தியமா என்னால முடியாது மச்சான். அபி இல்லாம என்னால வாழ்றத யோசிக்க கூட முடியலடா. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா இருந்தேன். அவளா என் வாழ்க்கையில வந்தா, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தா. இப்போ எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டாடா. என்னால முடியல மச்சான். டே ஆதி, என்னடா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? டே ஆதி, சடனா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற. ஒருவேளை அபி சிஸ்டருக்கு இதுல விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம்லடா. டே ஆதி, நம்ம போய் பேசலாம்டா. டே கிருஷ்ணா, போதும்டா. ஏதேதோ சொல்லி என்ன மேல மேல கஷ்டப்படுத்தாத கிருஷ்ணா. ஏற்கனவே நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன்டா. திரும்ப திரும்ப என்னென்னமோ சொல்லி என்ன மேல மேல உடைக்காதடா கிருஷ்ணா. சத்தியமா என்னால தாங்க முடியலடா கிருஷ்ணா. ப்ளீஸ்டா, இதுக்கப்புறம் இத பத்தி நீ எதுவுமே பேசாதடா கிருஷ்ணா. போதும்டா, போதும், எல்லாமே போதும்டா. டே மச்சான், சத்தியமா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா மச்சான். சரிடா, நீ வர வேண்டாம்டா. நானே உங்க வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் பேசுறேன்டா. டே கிருஷ்ணா, உண்மையாவே உனக்கு என் மேல பாசம் அக்கறைலாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ்டா நீ போய் எதுவும் பேசாதடா. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு வாழவே பிடிக்கலடா கிருஷ்ணா. அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. என்னால சத்தியமா முடியலடா கிருஷ்ணா. டே ஆதி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. டே நீ எதுக்குடா இவ்வளோ அடமெண்டா இருக்க? டே ஆதி, நீ தானடா சொல்லுவேன் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் அதுக்கு போராடணும்னு. நீயே இப்படி உடஞ்சு போய் உட்காந்தா எப்படிடா ஆதி? என்னை வேற என்னடா பண்ண சொல்ற?
என் சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லார்கிட்டையும் போய் பேசி வீணா எல்லாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்த சொல்றியா? டேய் மச்சான், இதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண போறதா இருந்தா நான் போய் உண்மையை எப்பயோ சொல்லியிருப்பேன்டா. ஆனா அவங்க கல்யாண தேதியிலேருந்து கல்யாண ஏற்பாட்டுலேருந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்கடா மச்சான். இதுக்கப்புறம் நான் போய் சொல்றதுனால கண்டிப்பா அபிதாண்டா இதுல இடையில கஷ்டப்படுவா. எனக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் இடையில நின்று அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல அவளை நிறுத்தி வைக்க சத்தியமா என் மனசு இடம் கொடுக்கலடா மச்சான். ச்சே, என்ன மச்சான் இது? ஒரு நாள்ல என்னென்னமோ நடந்துட்டு ச்சே, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மச்சான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிளடி ராஸ்கல் மருது தானே. அவனை நேர்ல பார்க்கும்போது அவனுக்கு இருக்குடா. விடு மச்சான், யார சொல்லி என்னடா ஆக போகுது? எல்லாம் என் தலை எழுத்துடா. என் தலைவிதிப்படி தானடா எல்லாமே நடக்கும். இதுக்கு தாண்டா இந்த காதல் கத்திரிக்காய் எதுவுமே வேண்டான்னு நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன். கேட்டீங்களா எல்லாரும்? டேய் மச்சான், ப்ளீஸ் கிருஷ்ணா, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடா. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுது மச்சான். நீ போடா. டேய் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படா தனியா போக முடியும்? ப்ளீஸ்டா கிருஷ்ணா, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கடா. டேய் மச்சான், இல்லடா, இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா நீ ஆபீஸ்லயே உட்காந்துருக்க போற? தெரியல மச்சான். சரிடா, நான் பாத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு பாரு, நீ கிளம்பு. டேய் அது இல்லடா. ப்ளீஸ்டா மச்சான், நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான், சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிட்டுறா. இந்த காதல் நினைவுகள் தாங்காதே, அது தூங்கும் பாதிலும் தூங்காதே. இல்லை, என்னால் கண்டிப்பாக ஆதி மாமாவை மறந்துட்டு அன்பு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நம்ம மனசு ஃபுல்லாக ஆதி மாமா தான் இருக்காருங்கிறத சொல்லிடணும். அபிமா அபிமா அபிமா, என்னடா இது? கல்யாணத்துக்கு புடவை நகையெல்லாம் கெடுக்க போகணும்னு சொல்லியிருந்தோம், நீ இன்னும் கிளம்பலையாடா? இல்லைம்மா, அது அபிமா, என்னடாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. அது உங்ககிட்ட ஐயோ அபிமா, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்டா. நல்ல நேரம் போகிறதுக்குள்ளார நகை புடவைலாம் எடுக்கணும் பாரு. அதனால நீ சீக்கிரம் போய் கிளம்பி ரெடி ஆகி வாடா, போடா. ஐயோ அதாச்சி சத்த போருங்க, அபி ஏதோ சொல்ல வரா பாருங்க. ஐயோ சின்ன பொண்ணு, நீ சத்த சும்மா இருடி. அபி நீ போய் ரெடி ஆகிட்டு வாடா, நம்ம கிளம்பலாம். வந்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா? இல்லைம்மா, அது நான் வரலம்மா. அபிமா, ஏண்டா என்னடாச்சு? ஏண்டா வரலன்னு சொல்ற? ஏன் அபி, என்னடி ஆச்சு? ஏண்டி வரலன்னு சொல்ற? இல்லைம்மா, அது எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுமா, அதான். அபிமா, என்னடா இப்போ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அபிமா, உனக்காக தாண்டா எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சி என்ன தாச்சி இப்படி பேசிட்டு இருக்காவோ? அபிதான் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கால, போற வயதுக்கு அவளை பிடிச்சி கம்பல் பண்ணிட்டு இருக்காவோ. அபி நீ ரெஸ்ட் எடு, நாங்க போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம், சரியா? அம்மா மீனாட்சி, புள்ளதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு மீனாட்சி அவளை அலைய வச்சுக்கிட்டு? அபிமா நீ ரெஸ்ட் எடுறா, நாங்க போய் புடவை நகையெல்லாம் எடுத்துட்டு வரோம், சரியா? சரிப்பா. சரிங்க. சரிம்மா அபிமா, நீ ரெஸ்ட் எடு, நாங்களே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரிங்க, வாங்க, டைம் ஆயிடுச்சு. சட்டுப்பட்டுன்னு நல்ல நேரத்தில் கிளம்புவோம். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? கடவுளே, எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டு. அட்லீஸ்ட் எங்கள் அம்மா அப்பா கிட்டே என் மனசில் உள்ளதை சொல்கிறதுக்காகச்சும் தைரியத்தை கொடு. ஒருவேளை நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அதிகமாக மனசில் நான் இல்லைன்னா, கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? அவர் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியலையே எனக்கு. இவர் இங்கே தான் இருக்காரா? பேசாமல் நேரடியாக நம்மளே சொல்லிடுவோமா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை விரும்புகிறேன்னு. ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. இந்நேரம் அபிய கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு கல்யாண புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல. என்ன ஆனாலும் சரி, நம்ம மனசில் உள்ளதை ஆதி மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதா. ஆதி மாமா. அன்பே அன்பே, உன்னை எங்கனம் மறந்திருப்பேன். நித்தம் நித்தம் உன் கனவுக்குள் இடம் பிடிப்பேன். பெண்ணே பெண்ணே, நம் பிரிவிலும் துணை இருப்பேன். கண்ணே கண்ணே, என் கண்களை அனுப்பி வைப்பேன்.
பிரியும் போதும் பிரியும் வளரும் பிரிந்தே சிந்திப்போம் வாழ்க்கை என்பது சாலை மீண்டும் சந்திப்போம். அபி இவன் எங்க என்ன பண்றான்? அப்போ இவன் நகை புடவைலாம் எடுக்க போகலையா? அபி கூப்பிட்டியா? இல்ல, என்னால அவ கண்ணை ஒரு நொடிக்கு மேல சத்தியமா பார்க்க முடியல. இதுக்கு மேல இங்க இருந்தனா கண்டிப்பா என் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லிடுவேன்னு பயமா இருக்கு. இந்த இடத்துல இருக்கவே கூடாது. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். இல்ல, அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போறேன். என் முகத்தை பார்த்து பேசக்கூட அவருக்கு பிடிக்கலையா? அப்போ அவர் மனசுல நான் இல்லையா? அதான் அவர் என் பேச பார்த்து பேசக்கூட முடியாம போறாரா? நான் தான் அப்போ அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேனா? அவர் மனசுலயும் நான் இருக்கேன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவரு காது கொடுத்து கேட்காம போறாருன்னா அவர் மனசுல நான் இல்லைன்னு தானே அர்த்தம். கிருஷ்ணனா, என்னன்னா இந்த டைம்ல காஃபி ஷாப் வர சொல்லிருக்கீங்க? என்னன்னா என்னாச்சு? இல்ல அர்ஜுன், அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அர்ஜுன், அதான் இங்க வர சொன்னேன். ஓகேண்ணா, பட் நீங்க வீட்டுக்கு வந்து பேசிருக்கலாமே. எதுக்குண்ணா காஃபி ஷாப்ல, அதுவும் நைட் டைம்ல? இல்ல அர்ஜுன், அது வீட்டில் வந்து பேசினா சரியா வராது அர்ஜுன், அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். என்னன்னா என்னென்னமோ சொல்றீங்க, என்ன விஷயம்னா? அர்ஜுன், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னா எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அர்ஜுன், அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். என்னன்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னா சொல்லுங்க. இல்லை அர்ஜுன், அது அபிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா என்ன? ஆமாண்ணா. அதை பற்றி தான் அர்ஜுன் உங்ககிட்ட பேச வர சொன்னேன். அபிடாலிங் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு வர சொன்னீங்களா? ஆனா அபிடாலிங் கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு என்னென்ன இருக்கு? ஓ, அம்மா முன்னாடி ஆதி அண்ணாக்கும் அபிடாலிங்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னாங்களே, அதை பத்தி ஏதாச்சும் பேச போறீங்களா என்ன? இல்லை அர்ஜுன், உனக்கு இது மட்டும்தான் தெரியும், எனக்கு இதை விட நிறையா தெரியும் அர்ஜுன். என்ன கிருஷ்ணா சொல்றீங்க? இல்லை அர்ஜுன், அது ஆதி ரொம்ப நாளாக அபியை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதான் அபிக்கும் அவங்க மாமா அன்புக்கும் கல்யாணம்னு தெரிஞ்சோன்னே உடஞ்சி போயிட்டான். என்னால் அவனை சத்தியமாக அப்படி பார்க்க முடியல அர்ஜுன். அதான் அவன் தப்பான முடிவை ஏதாச்சும் வீட்டில் இருக்கப்போ எடுத்துருவானோன்னு பயந்து தான் உன்னை அலர்ட் பண்ணலாமேன்னு வர சொன்ன அர்ஜுன். என்ன கிருஷ்ணா சொல்றீங்க? அது என்ன அபிடாலிங்க லவ் பண்றாங்களா? ஆமாம் அர்ஜுன். என்னன்னா இவ்வளோ ஹாப்பியான விஷயத்த இவ்வளோ சேடாக சொல்றீங்க. சரிண்ணா, அப்போ வாங்க நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து வீட்டில் போய் பேசலாம். ஆதியனாக்கும் அபிடாலிங்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. இல்லை அர்ஜுன், உனக்கே தெரியும் எல்லாம் கைமீறி போயிட்டுன்னு. அதோட ஆதியும் இந்த விஷயத்தை இதோட விட்டுற சொல்லிட்டான் அர்ஜுன். நான் இப்போ உன்னை கூப்பிட்டது, அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அவன் ஏதாச்சும் பண்ணிப்பானுங்கிற பயத்தில் தான் உன்னை அவனை ஒரு எட்டு பார்த்துக்கன்னு சொல்கிறதுக்கு தான் வர சொன்ன அர்ஜுன். ஐயோ கிருஷ்ணனா, என்னன்னா என்னென்னமோ சொல்றீங்க. அது என்ன அபிடாலிங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறதா, இல்லை அபிடாலிங்க்கு வேறொருத்தவங்க கூட கல்யாணம் இருக்க போகுதுன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணா. எல்லாம் கைமீறி போயிடுச்சு அர்ஜுன். யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அதான அர்ஜுன் நடக்கும். அர்ஜுன், அதையே சத்தியமாக என்னால் அப்படி பார்க்க முடியல. தயவு செஞ்சு அதையே பத்திரமா பார்த்துக்கோ அர்ஜுன். கிருஷ்ணாண்ணா. ஆமாம் அர்ஜுன், நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா ஆதி அபியே எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் தெரியும். அதனால தான் அர்ஜுன் நான் இந்த அளவுக்கு ஆதியை பற்றி கவலைப்படுறேன். ப்ளீஸ் அர்ஜுன், ஆதியை தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோ அர்ஜுன். ஐயோ கிருஷ்ணனா, என்னன்னா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அண்ணா வாங்கண்ணா, இப்போ போய் எல்லார்கிட்டையும் நம்ம எல்லா உண்மையும் போய் சொல்லலாம். நானும் இதையே தான் அர்ஜுன் சொன்னேன். ஆனால் ஆதி முடியவே முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறேன் அர்ஜுன். என்ன கிருஷ்ணாண்ணா இப்படி சொல்றீங்க? அது என்னவும் மீறி நம்மளால எதுவும் பண்ணவும் முடியாதுதான். இப்போ என்னண்ணா பண்றது? அதான் எனக்கும் புரியலடா அர்ஜுன். இப்போதைக்கு எனக்கு ஆதி பத்திரமா இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. நீ தயவு செஞ்சு அவனை பத்திரமா பார்த்துக்கோ அர்ஜுன். அவன் வேற என்னென்னமோ பேசுகிறான். ஒருவேளை அவன் விரக்தியில் ஏதாச்சும் தப்பான முடிவை எடுத்துருவானோன்னு வேற எனக்கு ஒரு சைடு பயமாக இருக்கு அர்ஜுன். ஐயோ கிருஷ்ணாண்ணா, என்னன்னா நீங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. சரிண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது என்ன நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்டா அர்ஜுன். சரி, ஓகே அர்ஜுன். ஆதி இப்போ வீட்டில் தான் இருப்பான். நீ போய் அவனை கூட இருந்து பார்த்துக்கோ அர்ஜுன். பாய் அர்ஜுன், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ.
சரியண்ணா அப்போ நான் கிளம்புறேண்ணா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கண்ணா அதையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா அர்ஜுன் பாய்டா. அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்டா. சரியண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஒரு 2 டேஸாக வந்து வீடியோஸ் வந்து போடலை. இனிமேல் வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அபியையும் ஆதியையும் ஏன் பிரிச்சிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டோரியில் இனி வரப்போகிற எபிசோட்ல எல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே நிறைய இருக்க போகுது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணி பாருங்கள். அபியையும் ஆதியையும் பிரிச்சதுக்காக உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் உங்களை சேர்த்து வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து சேர்த்து வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அஞ்சலியோட ப்ராப்ளம் வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு. கண்டிப்பாக சீக்கிரமாகவே அஞ்சலியோட ப்ராப்ளம் வந்து தெரியப்படுத்தி அர்ஜுனையும் அஞ்சலியுமே நான் சீக்கிரமாக வந்து சேர்த்து வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்களோட ஆதரவை எனக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரியில் இனிமேல் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எபிசோடை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.